1982 இந்துக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தேவையில்லாத ஒரு சில தலையீடுகள்னால கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்பட்ட மத கலவரங்களை பத்தி இந்தியா முழுவதுமே தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி உள்ள மத கலவரங்களை ஐயா வேணுகோபால் கமிஷன் அவர்களுடைய பரிந்துரையின் மூலமா நிறைய இடத்துல மத கலவரம் ஏற்படாத மாதிரி தடுக்கக்கூடிய வண்ணமா அதை செயல்படுத்தி தடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 கிராமத்துல இந்த பிள்ளையார் கோயில் இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்த ரசிகம்மன் கோயில் இருக்கு, அந்த கோயில் பக்கத்துல ஒரு அனுமதி இல்லாம ஒரு ஜெபக்கூடம் ஒண்ணு வச்சு மத மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களுடைய ஏழை மக்களை கூட்டு போய் உங்களுக்கு நாங்க மருந்து தரோம், அது தரோம், இது தரோம்னு சொல்லி அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து, அது இல்லாம அவங்கள மிரட்டி உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் சரியில்லை, அந்த மாதிரி இந்து தெய்வங்களை குறை சொல்லி இந்த மாதிரி அவங்களை மிரட்டி மத மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஒரு ஜெபக்கூடம் இல்ல, 5 கிராமத்துல மெயின் சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுல 13 பந்தோபஸ்து ஜெபக்கூடம் இருக்கு. ஆனா 13 பந்தோபஸ்து குடும்பம் கிடையாது 5 கிராமத்துல. ஆனா 13 பந்தோபஸ்து ஜெபக்கூடம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஜெபக்கூடம் மூலமா முழுக்க மத மாற்றம் மட்டுமே நடந்துட்டு இருக்கு. இதை அகற்ற சொல்லி அனுமதி இல்லாததுனால, அனுமதி பெற்று முறைப்படி நடத்தினா எங்களுக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அனுமதி பெறாததுனால அகற்ற சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்க பல முறை புகார் கொடுத்தோம், எஸ்பிட்ட புகார் கொடுத்தோம், தாசில்தார்கிட்ட, கோட்டாட்சியர்கிட்ட, வில்லேஜ் ஆபீசர்கிட்ட எல்லார்ட்டையுமே மனு கொடுத்தோம். ஆனா இங்க உள்ள செயல் அலுவலர் முழுக்க அந்த ஜெபக்கூடம் நடத்துறதுக்கு ரொம்ப துணையா இருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட அதுல ஒரு பார்ட்னர் மாதிரி செயல்பட்டு இருக்கிறதுனால மற்ற அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு கொடுக்கும் போதும் அதை செயல்படுத்தாம இந்த செயல் அலுவலர் தான் தோண்டித்தனமாட்டு அதை நடக்கிறதுக்கு அவங்க முழு மறைமுகமான அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஒரு அனுமதி கேட்டோம். எங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல அமைதியான முறையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நாங்க அனுமதி கேட்கும் போதும் எங்களுக்கு முறையான அனுமதி காவல்துறையிட்ட இருந்து கிடைக்காதனால நாங்க மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அணுகி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நாங்க அனுமதி வாங்கி இன்னைக்கு அரசுக்கு நாங்க எங்களுடைய எதிர்ப்பை நாங்க தெரிவிச்சிருக்கோம். இந்த ஜெபக்கூடங்கள் 13 ஜெபக்கூடங்கள் 5 கிராமத்துக்குள்ள இருக்கு, எதுலயுமே அனுமதி இல்ல. இங்க மக்கள் இல்லாதனால வெளியூர்ல இருந்து மக்களை வேன் மூலமா ஏத்தி இங்க கொண்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்காகவே வெளியூர்ல இருந்து ஆட்களை கொண்டு இங்க ஜெபக்கூடம் நடத்துறாங்க. இதே ஆளு அழகப்பபுரத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சை வச்சு ஜெபக்கூடம் நடத்திட்டு தான் இருக்காரு. 5 கிராமங்கிற ஊரு பேரை மாத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. கேட் ஆஃப் சியான் சொல்லி அதுல ஒரு ஜெபக்கூடத்தை வச்சுட்டு இதை சியோன்புரம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஊரோட அடையாளத்தையே மாத்தணும் அப்படி நபர்கள் கலந்துருக்காங்க. எல்லாருமே தேசபக்தர்கள், அகஸ்தீஸ்வரம் வடக்குவண்டிய பகுதியை சேர்ந்தவங்க, பாரதிய ஜனதா கட்சி மற்ற பரிவார அமைப்புகள் உள்ளவங்க, பொதுமக்களும் நிறைய பேர் இதுல கலந்து. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க இனி கொஞ்சம் இப்ப ரொம்ப அமைதியான வழியில நாங்க எங்களுடைய போராட்டத்தை நாங்க தெரிவிச்சாச்சு, எங்க கோரிக்கையை நாங்க தெரிவிச்சிட்டோம். அடுத்த கட்டம் அரசு அனுமதி தரலன்னா அவங்க சட்டவிரோதமா செயல்படுறாங்க, நாங்க சட்டவிரோதமா செயல்பட போறது இல்ல. ஆனா அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம் சிவன் வாசல் அந்த ஜெபக்கூடத்துக்கு முன்னாடிதான் இருக்கும். அருள் சிவா. அகஸ்தீஸ்வரம் வடக்கு பாரதிய கட்சியுடைய தலைவர், நீங்க அனுமதி வாங்கிட்டு செய்யுங்க. யாரு நம்ம வழக்கறிஞர்